அடித்தது ஒரு மேட்ச், எதுக்குடா ஓவராக ஆடுறீங்க? ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு உங்கள் அலும்பு தாங்க முடியலை. வேர்ல்ட் கப் அடித்த மாதிரி எதுக்குடா சீன் போடுறீங்க? இப்படி நிறைய கொமெண்ட்ஸ் செகண்ட் ஓடியை முடிஞ்ச பிறகு காண கிடைத்தது. உண்மையிலேயே எதுக்கு இவ்வளோ கொண்டாட்டம்? இந்த கொண்டாட்டங்கள் வின் பண்ணதால மட்டுமா? நோயாளியா பார்த்துட்டு இருந்த டீம் திடீர்னு போராளியா மாறி நிற்கிறாங்க. வெற்றியை தாண்டி போர் குணத்தையும் இறுதி வரை போராடி சண்டை செய்கிற போட்டிகளையும் தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கொண்டாட்டங்கள் அத்தனையும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறியதன் விளைவு. எஸ், தேர்ட் ஓடியை ஸ்ரீலங்கா இந்தியாவை 110 ரன்னால் வின் பண்ணுறாங்க. சீரீஸ் இலங்கை வசமாகும். இந்த சீரீஸ் வின் பண்ணது இலங்கைக்கு வரலாற்று வெற்றியாக சொல்லப்படுது. 1997 ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு எதிரான ஓடிஐ சீரீஸை வின் பண்ணுறாங்க 3-0. இந்த சீரீஸில் மேன் ஆஃப் த சீரீஸ் சனத் ஜெயசூர்யாவுக்கு போகுது. அதே சனத் ஜெயசூர்யா இலங்கையினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராக ஆகி நீண்ட காலமாக முடியாமல் இருந்த ஒரு பதிவை முடிச்சு வச்சிருக்கார். இந்த சீரீஸில் கொண்டாடப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இனி திருப்திகரமான கிரிக்கெட்டை இலங்கையிடம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. காரணம், இலங்கையின் முக்கியமான ஒரு இடைவெளியாக இருந்த சிறந்த தலைவனாக சரித் அசலங்க கிடைச்சிருக்கிறாரு. ஒரு பெரும் தோல்விக்கு பிறகு போட்டியில் எடுத்த தீர்மானங்களும் அணியை வழிநடத்திய விதமும் மிகச்சிறப்பு. இந்த போட்டி பற்றி இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் கேட்கப்பட்ட போது ஸ்ரீலங்கா எங்களை விட சிறப்பாக விளையாடி இருந்தாங்க, ஸோ இந்த வெற்றி அவங்களுக்கானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்.